இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், என்னாச்சு? உங்களை வெளியில எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கேன். உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரோ என்ன உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அதான் வெளியில வர முடியாம கதவை தட்டிட்டு இருந்தேன். என்ன மேடம், எனக்கு ஒரு கால் பண்ணிருந்தா அப்பவே வந்து கதவை திறந்து விட்டுருப்பேன்ல. முதல்ல உன் போனை பாரு. எனக்கு போன் பண்ணிருக்கீங்களா? சாரி மேடம், சைலண்ட்ல போட்டிருந்ததுனால கவனிக்கல. இப்போது மாண்புமிகு அமைச்சர் கணேஷ் பாபு அவர்கள் சிறந்த பத்திரிகையாளர் விருதை செழியன் அவர்களுக்கு வழங்குவார். உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதோ பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட்னு அவார்டு வாங்கி நிக்கிறாரே மிஸ்டர் செழியன், இவரும் நானும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஐயோ, இத செழியன் சொல்ல மறந்துட்டாரு. அதான் நானே உங்களுக்கு சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. வந்த வேலை முடிஞ்சதில்ல, வாங்க போலாம். வா பாவை, நாம போலாம். மோனிகா, பாவை என்ன ஆச்சு உனக்கு? என் கூட வா. பாவை, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற என்ன டார்ச்சர் பண்ணாத. வா போலாம். நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதே. எல்லாம் இந்த மோனிகா பண்ண வேலை. அக்காவை இப்பதான் மாமா பேசுனது கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுற மாதிரி இருந்தாங்க. ஆனா அத அவங்க வெளியே காட்டிக்கவே இல்லை. ஆனா உண்மையாவே அவங்க ஃபீல் பண்ணாங்க. சரி, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும், 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தா கடைசி நேரத்துல இந்த மோனிகா கரடி மாதிரி வந்து கெடுத்து விட்டா. பாவை, சொன்னா கேளு. அம்மா கூப்பிட்டு இருக்கேல்ல, வா என் கூட கிளம்பு. பாவை, நான் ஒரு தடவை சொல்லுவேன், 2 தடவை சொல்லுவேன், அப்புறமா நான் அடிச்சிருவேன் பாத்துக்க. ஒழுங்கா கிளம்பி என் கூட வா. ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? யார் போன்ல? தெரியல, சிக்னல் வேற கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ, ஏதாச்சும் முக்கியமான காலா இருக்க போகுது. வெளியே போனா சிக்னல் கிடைக்கும், வா. ஹலோ, கேக்குதா? ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ, சிக்னலே கிடைக்கல. ஹலோ, வெளியே போலாம், வா. கேக்குதா? ஹலோ, தெளிவா கேக்கல. வர்மா அங்கதான் வந்துகிட்டு இருக்கான். அந்த வர்மா நீங்க இருக்கிற இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். ஜாக்கிரதை. வர்மா எங்க? பாவை,
போட்டோகிராஃபர் எடு. குட் ஜாப். டேய் டோர்லாம் க்ளோஸ் பண்ணு. சார் மேடம் எல்லாரும் ரெடியா இருக்கும். உங்க ஆர்டருக்காக தான் வெயிட்டிங். அவசரப்பட வேண்டாம். உள்ள போறதுன்னா அவ்வளோ ஈஸி இல்ல. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன மேடம்? வர்மா அவன் ஆளுங்களோட உள்ள பூந்து மெயின் டோரை லாக் பண்ணிட்டான். அதனால நம்ம உள்ள போறதுக்கு வேற வழியை தான் கண்டுபிடிக்கணும். ஐஜி கூப்பிடுறாரு. ஹலோ சார். ஏடே அந்த வர்மா மினிஸ்டரை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவனோட ட்ரக்ஸை விட சொல்லி டிமாண்ட் பண்றான். எஸ் சார். இத நான் கெஸ் பண்ணல. டோன்ட் வரி சார், நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு இல்லையே, நாம ஏதாவது பண்ண போய் அந்த மினிஸ்டருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்ன சார் சொல்ல வரீங்க? எதுக்கு ரிஸ்க்? வர்மா நம்ம கிட்ட டிமாண்ட் பண்ற, அவனோட ட்ரக்ஸை கொடுத்துடலாம்ல. சாரி சார், அத திரும்ப வர்மா கிட்ட கொடுத்தா அவன் ஆட்டோ இன்னும் அதிகமாயிடும். அதனால நிறைய பேர் இன்னும் பாதிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம வர்மா டிபார்ட்மெண்ட் மேல வச்சிருக்க பயம் சுத்தமா இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் அவன் என்ன வேணா பண்ணலான்னு முடிவு பண்ணிடுவான். அதுக்கு நம்ம விடவே கூடாது சார். சிவா, நீங்க சொல்றது எனக்கும் புரியுது. ஆனா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, நாம ஒரு முடிவு எடுக்க போய் இந்த பிரச்சனையில மினிஸ்டருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது நம்ம மொத்த டிபார்ட்மெண்ட்க்கு கெட்ட பேரு. மினிஸ்டருக்கு எதுவும் ஆகாது சார், அதுக்கு நான் பொறுப்பு. ஓகே ஐடி, நீ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கனா யூ கேன் கோ ஹெட். தேங்க் யூ சார். ஓகே. வர்மா. நடா வர்மா, கூட்டத்துல என் அக்கா குழந்தை, என் ஒய்ஃப்னு 3 பேரும் இருக்காங்க. இப்பதான் நான் பாக்குறேன். தயவு செஞ்சு அவங்கள மட்டும் எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். அண்ட் டாக், அவங்க இங்க இருக்காங்கன்னு முன்னாடி சொல்லக்கூடாதா? நானே இப்பதான் பார்த்தேன், அதனால தான் சொல்றேன். சரி, அவங்களுக்கு எதுவும் ஆகாது. நம்ம ஆடிட்டோரியம் உள்ள போறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கணும். நாம தான் தேடணும். சரி, ஆளாளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்க. நீங்க யாராவது கண்டுபிடிச்சீங்கன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? ஓகே.